கிளவி எங்க வந்து எட்டி பாக்குற? என்னையவே பயன்படுத்துறியா நீ? இந்த டேங்க் எஸ்கேப் பண்றதுக்குள்ள இந்த கிளவியை போட்டு தள்ள. வா 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 வா. எப்படி குழு குழுன்னு இருக்கா உள்ள? உன் கதையை மொத்தமா முடிக்க வேண்டிய நேரம் வந்துட்டியா? அத வச்சுக்கோ. மந்திர வலைக்குள் அடைத்து விட்டேன் இந்த கிராணியை. அங்கேயும் உனக்கு கீழே விழுகுது. என்னது? ஓ டேங்கர் இருக்கியா? அப்ப டேங்கர் எஸ்கேப் பண்ண போறோம். யோ கைஸ், வெல்கம் பேக் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம கிராணி 3 தான் ப்ளே பண்ண போறோம். அடே மொட்டையா, கொஞ்ச நேரம் சைலண்டா இருடா, இன்ட்ரோ சொல்லிக்கிறேன். ஐயோ, இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் மறந்துட்டேன். ஞாபகம் வந்துருச்சு. இது வரைக்கும் கிராணில வந்து பாத்தீங்கன்னா டோர் எஸ்கேப் பண்ணிருப்போம், போட் எஸ்கேப் பண்ணிருப்போம், ட்ரெயின் எஸ்கேப் கூட பண்ணிருப்போம், ஹெலிகாப்டர் எஸ்கேப் கூட பண்ணிருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா டேங்கர் எஸ்கேப் பண்ண போறோம். கிராணி வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி டேங்கர் இருக்கு, அதை வச்சு தான் இன்னைக்கு எஸ்கேப் பண்ண போறோம். இது வந்து பிசிக்கு மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் கிராணியை பிசில விளையாட போறேன். எப்படி விளையாட போறோம்? ரொம்ப குஷியோ. ஆமா, இது என்ன சன்கிளாஸ்? ஆஹா, ஹீரோ மாதிரி இருக்கனா கிராணி? எப்படி இருக்கேன்? ஹீரோயின் மாதிரி இருக்கனா? ஓ, அப்படின்னா நான் தான்டா உங்களுக்கு டைரக்டர். சன்கிளாஸும் கிடையாது, ஒரு கிளாஸும் கிடையாது. இது என்ன ஸ்லெண்ட்ரினா பேபி? சரி ஓகே, அதையும் ஆன் பண்ணிக்குவோம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் பிளே. கிராணி ஃபேன்ஸ் அசம்பிள் ஹியர். இன்னைக்கு நமக்கு பயங்கரமான சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த கிராணி 3 நம்ம ஏகப்பட்ட டைம் ப்ளே பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே அந்த டேங்கரை எங்கே மறைச்சி வச்சுருப்பானுங்க? அது எந்த இடத்துல வச்சுருப்பானுங்க? இது என்னதுடா புதுசாக இருக்குது? ஒருவேளை டேங்கர் இது பின்னாடி தான் இருக்குமோ? ஆனால் அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கு பாருங்களேன். ஓ, இதை ஓப்பன் பண்ணலாம் போலங்க. அதுக்கு ஏதோ ஒரு சிப் மாதிரி ஒன்று தேவை. இதுக்கு முன்னாடி இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே இந்த கேமுக்குள்ளே. எங்க? ஞாபகம் வந்துருச்சு. ட்ரெயின் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம அதை எடுத்துருப்போம். இங்கே ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்குமே. இந்த குப்பை தொட்டி ரோபோட்டுக்கு கீழே நம்ம நினச்ச மாதிரியே அதுக்கு கீழே தான் இருக்குது. இதை அடிச்சு போட்டோம்னா எடுக்கலாம். ஆஹா, இது வேறு சவுண்டு போட்டுருச்சே. நேரத்துக்கு கிராணி கிராண்ட்ஃபாவுக்கு இந்த சவுண்டு மேலே கேட்டிருக்கோம். நம்மளை அடிக்கிறதுக்கு வெறிகொண்டு இங்கே வந்துகிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு பலகை இருக்குது, இதையும் எடுத்துக்குவோம். இது அடியிலேயே மறைஞ்சிருக்க வேண்டிதான். கிராணி கிராண்ட்ஃபா, உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சே. சொட்ட போகுது, பின்னாடியும் மொட்டையும் போகிறான். சிகப்பு காய் போகுது, கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. இப்போ நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். அப்படி இதை தள்ளி விட்டு போக வேண்டியதான். என்னடா சத்தம்? ஐயோ கிளவியே, ஐயோ வருது, கிளவி வருது. உயிரோட எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடுறா. அதுக்கிட்ட மாட்டணும். அங்கே கிடக்கிற எலும்பு கூடு மாதிரி நம்மளையும் ரூமுக்குள்ளே போட்டு எலும்பு கூட மாற்றிடும். ஓடிட வேண்டியதான். கதவை சத்திரிக்கிறது போயிடுவோம். இதுக்குள்ள ஏதாவது இருக்கா? தீப்பெட்டி. இதை தூக்கி அந்த கிளவி மண்டையில பார்த்த போடுங்க. இதை வச்சு என்ன பண்ண போறேன்? இந்த கிளவி முன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப உசாரா மாறிடுச்சு. இங்கே பாருங்க, கிட்டார். இதே மாதிரி கிளவி மண்டையில தபாலம் வசிக்கணும். இல்ல கிராணி மண்டையில கூட கொஞ்சம் முடி இருக்கும். கிராண்ட் ஃபார்ம் மண்டை தான் மொட்டை மண்டையாச்சே, நல்லா வள பளபளன்னு இருக்கும். ஐயோ கிளவி, தபாலம் தானே வாசிக்கணும். வாசிட்டா போச்சு. இதோ வரண்டா, உன்னை தூக்கி போட்டு பொறுத்து எடுக்கிறேன். இந்த பலகையை வச்சுட்டு அந்த பக்கம் ஓடிட வேண்டியதான். கிளவி முடிஞ்சா இந்த பக்கம் வந்து பாரு, வலிக்குட்டு விழுந்துருவேன். இல்லை பொறுக்கி போயல என்கிட்டயே ஒழுங்க காட்டுறியா? ஒழுங்கா இந்த பக்கம் வந்துடுறா. நான் எதுக்கு வரணும்? உன்னால முடிஞ்ச இந்த பக்கம் வா, வந்து பாரு, வந்து புடி என்ன. ஓகே, இந்த ரூம்ல ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். டெட் பாடி கட்டல்லே மட்டையாயிருச்சு போலியே. ஏன்னா கையோட வந்துருச்சு. இது கிராணியோட அக்கா தானே. இதுகிட்ட இருந்து ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இதை நம்ம கீழே எடுத்துட்டு போனோம். ஓகே, அப்படியே கீழே ஜம்ப் பண்ணி போலான்னு பார்த்தா கீழே போட்டேனே. எங்கடா டெட் பாடி? பக்கத்தில் தான் கிடக்குது. இப்போ வேற சவுண்டு கேட்டிருக்கோம். இந்த சவுண்டை கேட்டு கிராணி வேற வரும். இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பணும். நம்ம இதில் ஏதாவது இருக்கா? அடாடாடாடா, டெடி பேர் இருக்கு, அதுவும் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இந்த டெட் பாடி லிஃப்ட்ல போடுவோம். போக மாட்டேங்குது. போ, இதை தான்டா போடணும். இந்த டெட் பாடி கூட நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது. சரி, வேறு வழி இல்லை, நம்மளே உள்ள குதித்தர வேண்டியதா. நேரத்துக்கு நம்ம டெட் பாடி ஆகிருப்போம். என்னடா சத்தம்? யாரும் நம்மளை பார்த்துட்டாங்க. கிராணியா கிராண்ட்ஃபாவா? இன்னும் நான் வெளியே கூட வரலையடா. எப்படா என்ன பார்த்தீங்க? ஐயோ மொட்டையன் கையில் கண்ணெல்லாம் வச்சிருக்கானே. இவன் வேற தீபாவளிக்கு பொம்மை துப்பாக்கியில் சுடுற மாதிரி டப் டப்புன்னு சுட்டுக்கிட்டே இருப்பான். டே மொட்டையா, எதுவாக இருந்தாலும் பேசி தத்துக்கலாம், கண்ணை வச்சு சுட்டுறாத. நல்ல வேலை அவன் போயிட்டான் போல. சரி ஓகே, இப்போ நம்ம போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு விஷயம் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய கேம் பிளேஸ் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த தலை வெட்டுற மிஷினில் அந்த டெட் பாடியை வச்சு தலையை சீவ வேண்டிதான். அச்சுக்கு தலை தனியாக வந்துருச்சு. இதை வச்சு கோல் போட முடியுமா? தண்ணிக்குள்ளே ஒரு முதல்ல இருக்கும்ல, அதுக்கு தீனி போடுவோம். தப்போ போட்டாச்சு. ஓகே, இங்கே ஏதோ ஒரு கீ கிடச்சிருக்குங்க நமக்கு. கிராணி வந்துட்டா, ஐயா வந்துட்டா. கிராணி வேணாம் வேணாம் வேணாம். இல்லை பொறுக்கி போயல, எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்க அக்கா தலையவே சீவிருப்ப. இன்னைக்கு உன் தலையவே இளநி சீவர மாதிரி சீவரண்டா. என்ன ஏதோ கத்திர சத்தம் கேட்குது? அது என்னது பின்னாடி ப்ளூ கலர்ல?
என்னென்னமோ நடக்குதேடா இங்க. ஐயோ கிராணி வேற ஐயோ இவனா சட்டி பாபு இவன் இங்க வந்தான். பக்கத்துல போனவே கடிப்பானே. ஓ ஸ்லண்ட்ரினா பேபின்னு சொல்லிட்டு ஒன்று ஆன் பண்ணும்ல வெளியே, அது இவன் தான் போல. ஐயோ இருக்கிற பிரச்சனை தாங்காது. நீ இவன் வேற வெளியே போனா கடிப்பானே நம்மள. கிராணி வேற துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு அடியில் கொஞ்ச நேரம் மறைஞ்சிருப்போம், வேற வழி இல்லை. இல்லை பொறுக்கி போயாலே வெளியே வாடா. உன்னை இன்னைக்கு வடை சட்டில தூக்கி போட்டு சூப்பு வச்சு குடிக்கணும். என்கிட்ட மொட்டங்க இருக்க போடுறேன். அந்த கிளவி நம்மளை கொல்லாமல் விடாது போலையே. எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு பெரிய தடியை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. கிராணி வெப்பன் மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு ஆப்பு. சரி ஓகே, இங்கே கிச்சனில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இதில் என்னடா எதுலேயுமே எதுவுமே இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லையா? அட போங்கடா, இந்த கதவை சாத்திக்குவோம். இல்லைன்னா வெளியே இருந்து மொட்டையன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணை வச்சு சுட்டுற போகிறான். ஓகே, இதுலையாவது ஏதாவது இருக்குமா? இங்கே ஒரு மரக்கட்டை இருக்குது, ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. என்னடா அது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இதில் வெப்பன் கீ போடு தகிட இதுதானே நம்ம எதிர்பார்த்தோம். இங்கே கீழே ஏதோ ஒன்று மின்னுது. ஹேமரா? இது வரைக்கும் நான் இந்த இடத்துல ஒரு பொருளுமே பார்த்தது கிடையாது. அதுவும் ஹேமர் இந்த கேமில் இருக்கா? ஒரு லிஃப்ட் வேறு வேலை செய்யாதா? அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே மேலே போகலான்னு நினச்சேன். அந்த லிஃப்ட்டுக்கு எலக்ட்ரிக் பவர் வேணுமா? அப்போ தான் அது வேலை செய்யுமா? அதுக்கு அந்த ஃபியூஸ் எல்லாம் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? சரி ஓகே, நம்ம நடந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை ரூமில் ஒரு லாக்கர் இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ யூஸ் பண்ணி வெப்பனை வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். மொட்டை எதுவும் வந்துட போகிறோம் போகிற வழியில். நல்ல வேலை யாரும் இல்லை. அப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க அந்த உண்டிகோலை எடுத்துக்க வேண்டியதான். உண்டிகோல் கிடச்சிருச்சு, ஆனால் கல் கிடைக்கலையே. ஐயோ மொட்டையை வந்துட்டான். ஓடுற ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்நேரத்துக்கு கண்ணை வச்சு சுட்டு தள்ளிருமா. இந்த கதவை சாத்திக்குவோம். இல்லைன்னா அங்கே தூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு டப்புன்னு சொல்லுவான். அவன் வச்சுருக்கிறது ஷார்ட் கன்னு, ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு சுட்டுறான். இங்கே வேறு ஜட்டி பாப்பு இருக்கானே. ஐயோ வரானே. ஸ்லெண்டரினா தொல்லை தான் தாங்க முடியலன்னா அவன் பையன் தொல்லையும் தாங்க முடியல. கடிக்கிறான். டே ஜட்டி பாப்பு என்னையே வாடா கடிக்கிற. இல்லை ஒரு கல் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உன் மண்டையை புழக்கிறேன். இதுனா அதில் பட்டனு புதுசாக இருக்குது. எதுக்கு இந்த பட்டனு? சரி இருங்க கொடுத்து பார்ப்போம். ஒருவேளை நம்மளை காப்பாற்ற யாராவது வானத்திலேருந்து பறந்து வருவாங்களோ? அதெல்லாம் நடக்காது. ஃபஸ்ட்டு ஒரு கல்லை கண்டுபிடிப்போம். இவன் வேற விடாமல் துரத்திட்டு வந்துக்கிட்டே இருக்கான். என்னடா இந்த வீட்டையே ஒரு சுற்றிட்டு வந்துட்டோம், ஒரு கல் கிடைக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு கல் கொடுக்கடா. பின்னாடி துரத்திட்டு வர, அவன் கதையை முடிக்கணும். என்ன கொடுமை சார், இது ஒரு கல் கூட கிடையாது. ஐயோ மொட்டையன் இவன் எங்கே வரான்? ஆல்ரெடி ஒருத்தன் பின்னாடி இன்னும் துரத்திக்கிட்டு இருக்கான்டா. அவனையும் என்னால் சமாளிக்க முடியல. இவன் வேற வரானே, ஒரு கல் கிடைக்க மாட்டேங்குது. அங்கே பாருங்க பின்னாடி அந்த ஜட்டி பூம்பு வேற துரத்திட்டு வந்துக்கிட்டே இருக்கான். ஒரே ஒரு கல் மட்டும் கிடைக்கணும் ப்ளீஸ். ஒரு கல் கிடைச்சிருச்சு. எட்ரா ஃபர்ஸ்ட் அதை இன்னும் மேலேருந்து கொட்டுற மாதிரி இருக்குது. கல் தான் கொட்டுதா? நம்ம கேட்டது ஒருவேளை அந்த கடவுளுக்கே கேட்டுருச்சோ? இங்கே போகிறீங்களே ஏகப்பட்ட கல் கிடக்குது. இங்கே மேலே இருந்து தான் எல்லாம் உளுந்துக்கிட்டு இருக்குது. கடவுளே ரொம்ப சந்தோஷம். ஐயோ டேய் யாரா? டே ஜட்டி பாப்போ என்னைய வாடா கடிக்கிற. இருடா ஃபஸ்ட்டு உன் கதையை முடிக்கிறேன்டா. ஐயோ மறுபடியும் கடிச்சிட்டான்டா. ஐயோ மொட்டையை வேறு வந்துக்கிட்டு இருக்கா. என்னங்கடா எல்லாம் பிளான் பண்ணி பிடிக்கிறீங்களா என்ன? ஐயோ இன்னும் டேங்கர் எஸ்கேப்புக்கு தேவையான எந்த பொருளுமே கண்டுபிடிக்கல. அதுக்குள்ளே அடி போட்டு புழக்கிறானுங்களே. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒருத்தர் வந்துடுறாங்க. ரைட் சைடு திரும்பினா கிராணி வருது, லெஃப்ட் சைடு திரும்பினா கிராண்ட்ஃபா வரான், ஸ்ட்ரைட்டாக போனால் ஸ்லெண்ட்ரினாவோட பையன் வரான். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஸ்லெண்ட்ரினா இல்லை, அந்த காட்டேரி பூதம் மட்டும் வந்திருந்தது. நம்ம மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படின்னு கத்திருக்கோம். ஐயோ மொட்டையும் பார்த்துட்டானே. இவன் தொல்லை தாங்க முடியல, கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். ஏதாவது நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சுன்னா இவனை பிடிச்சி தூக்கிட்டு போகலாம். இந்த மொட்டையும் தொல்லை தாங்கவே முடியல. அவன் கையில் இருக்க அந்த கண்ணை எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து சுட்டுட்டு எங்கேயாவது மறைச்சு வைக்கணுங்க. அது மட்டும் அவன்கிட்ட இல்லைன்னா அவன் ஒரு டம்மி பீஸு. இன்னும் எவ்வளோ நேரம்டா மறைஞ்சிருக்கிறது? சத்தம் எதுவும் கேட்கல. அவன் போயிருப்பான்னு தான் நினைக்கிறேன். மொட்டையா அப்பா போயிட்டான். என்ன ட்ராப்பு கிடக்குது? கிராண்ட்ஃபா தானே இந்த பக்கம் வந்தான். கிராணி தானே என்ன ட்ராப் போடும். என்னடா அது? சரி இருங்க, டோர் திறந்துருக்கு. இப்போ தான் யாரோ இந்த பக்கம் போயிருக்காங்க. கிராணி. ஓ இப்போ அது அண்டர் கிரவுண்டு நமக்கு கீழே இருந்து மேலே ஏறி வந்துருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸு. நம்ம ரூம்குள்ளே மறைஞ்சிருந்தோம், இல்லைன்னா மாட்டிருப்போம். நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வெப்பன் எடுக்கணும். நம்ம உண்டிகோல் இங்கே தானே எங்கேயோ கீழே போட்டோம். அதுவும் இருக்குது, ஆனால் பக்கத்துலேயே அந்த ஜட்டி பாபு இருக்கானே. அஞ்சோ பார்த்துட்டானே. வரா அடே என்னை பார்த்தா என்னடா உனக்கு லெக் பீஸ் மாதிரி இருக்கா? சும்மா கடிச்சிக்கிட்டே இருக்காங்க இவன். அவ்வளோதான் அவன் தொல்லை இனிமே நமக்கு இல்லை. டே ஜட்டி பாபு அங்கே பாருங்க கிராணி பார்த்துருச்சு. ஃபஸ்ட்டு அவன் கதையை முடிப்போம். அடுத்தது சொட்ட மண்டிலே அடிப்போம். 2 டிக்கெட் விக்கெட் வாங்கிருச்சு. இன்னொரு டிக்கெட் இங்கே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதையும் விக்கெட் சீக்கிரம் எடுத்துருவோம். இங்கே ஒரு கல் இருக்குது, எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா அவன்கிட்ட கன்னு இருக்குமே. அதுவும் வராமல் பாருங்க. அவன் நம்மளை பார்த்தானா அங்கேருந்தே சுட ஆரம்பிச்சிடுவான். பக்கத்தில் வரட்டும், வந்ததுமே அவன் மாட்டையே போடுவான். வச்சுக்கோ. 3வது விக்கெட்டும் விழுந்துருச்சு. அவங்ககிட்ட இருக்க அந்த கன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். மொட்டையா என்ன ஆட்டம் போட்டு அந்த கன்னை வச்சுட்டு கிளவிய என் கை காலை வெட்டி நீ சூப்பு வைக்கிறியா? இப்போ 3 பேரும் ஒரே இடத்துல மல்லாக்க கிடக்குறீங்க பாருங்க. உள்ள ஏதோ இருக்கே. அட கேசலின்னு அது நமக்கு இந்த கேமில் எதுக்கு பெட்ரோல் கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் இருக்காது இந்த கேமில்.
ஓ அப்போ நம்ம டேங்கர் எஸ்கேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் தேவைப்படும்னு நினைக்கிறேன். டேங்கரில் கொண்டு போய் இந்த பெட்ரோல் ஊற்றி தான் அதை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் போல. அப்படின்னா இன்றைக்கி நமக்கு இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போய் அங்கே ஒரு குப்பை தொட்டி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும்ல, அதை போட்டு தள்ளுவோம். ஏன்னா அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருந்துச்சு, நம்ம முன்னே பார்த்தோம். இருங்க, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், இதை உடச்சி விட்றலாம். அவ்வளோதான், கண்ணாடியை உடச்சாச்சு. வா 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 பக்கத்தில் வா, வச்சுக்கோ. அவ்வளோதான், இதையும் போட்டு தெரியாச்சு. கன்று இந்த ஓரமாக மறைச்சி வச்சிடலாம், இல்லைன்னா மொட்டை எடுத்துருவான் வந்து. இதுவும் இருக்குது பாருங்க, டோர் ஆக்டிவேட்டட். இதை யூஸ் பண்ணி தான் அங்கே இருக்க சீக்கிரம் டோரை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதுக்கு இது மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா வேறு எங்கே போய் நான் கண்டுபிடிக்கிறது? மேட்ச் ஆகி ஓப்பன் ஆயிரு. எஸ், சீக்கிரம் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது, உட்காந்து தான் உள்ளே போக முடியும் போல். எங்கடா இதுக்கப்புறம் வழி இல்லை? எங்கே கீழே போகுது அண்டர் கிரவுண்டுக்கு? இறங்கலாமா? இங்கே போகிறீங்களே, கிரானி 3ல அண்டர் கிரவுண்டில் இவ்வளோ பெரிய சீக்ரெட் பிளேஸே இருக்குது. இங்கே ஒரு டோர் இருக்குது, இது ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். என்னடா டோர் ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு டோர் இருக்குது, இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது ஓப்பன் பண்ணுறதுக்கு பெட்லாக் கீ வேணுமா? இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அது க்ரோபார் வேணும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இல்லை. அப்படின்னா இந்த ரூமுக்குள்ளே தான் ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் பூட்டி வச்சுருக்கானுங்க. ஓகே, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு பெட்லாக் கீ வேணும். இங்கே ஒரு பூட்டு போட்டிருக்கானுங்க, இதுக்கு க்ரீன் கீன்னு ஏதோ ஒன்று தேவை போல். இங்கே ஒரு லாக்கர் இருக்குது, ஆனால் நம்மகிட்ட ஒரு கீ கூட இல்லையே. இந்த கீழே எங்கடா கண்டுபிடிப்பேன்? லேபரண்ட்ரி ரத்தத்தில் எழுதியிருக்காங்க. இது என்ன ரூமு? இதுவும் சீக்ரெட் ரூமாக இருக்குமோ? இல்லை, யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. ஆமாம், யாரோ இருக்காங்க உள்ள. யாராக இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இங்கே ஒரு கீ மாதிரி இருக்குது, இதை யூஸ் பண்ணி இங்கே ஒரு டோர் இருக்குது, இது ஓப்பன் பண்ண முடியுமா பார்ப்போம். திறந்துடு சீஸு. எஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. இது என்ன பிளேஸ்ரா? இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது. ஐயோ, இதுவா? உள் சைடு லாக்கில் இருந்திருக்கும் போல், அதை தான் ஓப்பன் பண்ணி விட்ருக்கோம் நம்ம. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்லாக் கீ ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அதே மாதிரி கேசலின் பார்த்தோம். ஐயோ, மொட்டையே ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் முன்னாடி பிறந்தோம்னால அவன்கிட்ட மாடி இருப்போம். அவன் எண்ணெய் எடுத்து ட்ரெயின் பெட்டிக்கிட்ட மறைச்சி வச்சுட்டு வந்தது எவ்வளோ நல்லதாக போச்சு பார்த்தீங்களா? இல்லைன்னா நேரத்துக்கு எண்ணெய் வச்சு சுட்டு தள்ளி இருப்பான், காக்கா குருவி சுடுற மாதிரி. டம்மி பீஸ். இப்போ இவன் என்னடா டம்மி பாப்பா, இங்கே நின்றுடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்காக கிளம்பு, போனால் போதேன்னு விட்றேன், ஒழுங்காக பொழைச்சி போ. இல்லை எனக்கு கோவம் வந்து வேறு ஏதாவது என் கையில் கிடைக்கிறத தூக்கி உன் மண்டையில் அடிச்சிருவேன் பார்த்துக்க. மொட்டை மடையா போடா, எவ்வளோ நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணுறது? ஓகே, அவன் போகிறான், அவன் போகட்டும். அவன் பின்னாடி அவன் போனதுக்கப்புறம் நம்மளும் மேலே ஏறி போய் நமக்கு பெட்லாக் கீ வேணும். அதே மாதிரி இன்னொன்று க்ரீன் கீயா, அது தேவை. அப்புறம் இன்னும் ஐயோ கிரானி, இல்லை பொறுக்கி பையல, இங்கே தான் இருக்கியா நீ மட்டும் வெளியே வாடா, உனக்கு இருக்கு. அந்த மொட்டையனை கூட சமாளிச்சிடலாம் போல, இந்த சொட்டையை சமாளிக்க முடியல. கையில் ஒரு பெரிய தடியை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. கிரானிக்கிட்ட இருந்து எப்படி அவன் வெப்பன் கன் எடுத்து மறைச்சி வச்சோமோ அது மாதிரி இந்த கிரானிக்கிட்ட இருந்து கையில் ஒரு உருளைக்கட்டை வச்சிருக்கு பார்த்தீங்களா? அதை எடுத்து மறைச்சி வைக்க முடிஞ்சா அதை ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்பா, சொட்டை கிளம்பிடுச்சு. சரி ஓகே, அது முன்னாடி போட்டோம், நாம் அது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவோம். நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வருவேன். சொட்டை கிளம்பி அங்கே பாருங்க, ட்ராப் போட்டு போகுதுங்க. நம்ம மாட்டணும்னு சொல்லி மாட்டுவோமா என்ன அதில்? ஆனால் கரெக்டாக சென்டர்லேயே போட்டிருக்கே, அதில் மாட்டிக்கூடாது. அப்படியே உட்காந்து பொறுமையாக அதை கிராஸ் பண்ணி போயிட வேண்டியதான். இதுக்கப்புறம் கிரானி கிராண்ட்ஃபா கிட்ட நம்ம மாட்டாமல் இருக்கணும். இதுங்க கண்ணில் மாட்டினோம், அதுக்கப்புறம் நம்ம டேங்க் எஸ்கேப்பே பண்ண முடியாது. நம்மளை விடாமல் ரெண்டு பேரும் துரத்துவாங்க. ஓகே, கிரானி போயிடுச்சுல, அப்பாடா கிரானி போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம டேங்கர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்லாம் கண்டுபிடிச்சி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வெப்பனை எடுக்கணும். அந்த உண்டிகோலை எங்கே போட்டேன்? இதுவும் இருக்குது. இங்கே போகிறீங்களே, செவுத்தில் அடித்த பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். உண்டிகோலில் கல் இல்லையே. இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இது போதும் நமக்கு. இந்த காருக்குள்ளே கேசலின் கேன் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் அண்டர் கிரவுண்டில் வச்சுட்டு வந்துடலாம். இந்த கேனுக்குள்ளே இருக்க பெட்ரோலை யூஸ் பண்ணி தான் அந்த டேங்கரில் ஊற்றி அந்த டேங்கரையே நம்ம மூவ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஐயோ கிரானி, இது இங்கே வந்துச்சு. எங்கடா போட்டேன் அந்த உண்டிகோல? இதுவும் இருக்குது, நம்மகிட்ட கல் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. சொட்ட மண்டையில் அடிக்க வேண்டியது. இல்லை பொறுக்கி போயலே ஒன்னே என்ன, அதான் போட்டு தள்ளிட்டேன்ல ஒன்றை. இந்நேரத்துக்கு கிராண்ட்ஃபாவுக்கு என் ரத்தம் கொதிக்கிறது, என் நரம்புகள் படைக்கிறது, என் மண்டை வெடிக்கிறது, என் கிரானி மீது கையை வைத்தவன் தலையை வெட்டாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு டைலாக்லாம் பேசுவான். இதோ வரான்ல, என்ன மொட்டை, கிரானி மேலே கையை வச்சதே உனக்கு கோவம் வருதோ? இப்போ உன் மேலேயே கையை வச்சுட்டேனா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்படி மயங்கி கீழே விழுந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த கேசலின் எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வச்சிடலாம். அப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேற என்ன வேணும்? வெப்பன் இங்கே தான் இருக்குது, அப்புறம் கூட எடுத்துக்கலாம். அதை கிச்சனில் ஒரு சில பொருள் இருந்துச்சு, அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். அந்த டெட் பாடி தலையை சீவும் போது நமக்கு ஒரு கீ கிடச்சிச்சு, இதோ இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வச்சுட்டு வந்துடலாம். அஜக்கு, இங்கே ஒரு ஹேமர் இருந்தது, ஏதோ இருக்குது. இந்த சுற்றில நமக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். லஜக்கு. ஓகே, நமக்கு கிடைச்ச பொருளை எடுத்துகிட்டு வந்தாச்சு. டோரையும் க்ளோஸ் பண்ணிக்குவோம், இல்லைனா பின்னாடி வந்து கிரானி கிராண்ட்ஃபா யாராவது நின்று சர்ப்ரைஸ் அப்படின்னு மண்டையிலே அடிச்சிருவாங்க. இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்ணாடி உடைச்சோம். அந்த கண்ணாடிக்கு பின்னாடி க்ரோபார் இருக்கும், அந்த ரூமுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஜன்னல் வழியாக அப்படி குதிச்சு போக வேண்டியதான். கண்ணாடியே கிடக்குது, குத்திர போகுது. அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு தான் பண்ணணும். இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, போல்ட்டு வச்சிருக்கானுங்க. அது எதுக்குடா எனக்கு? ஓகே, க்ரோபாராவது கிடச்சிச்சு. இப்போ இந்த க்ரோபாரை வச்சு உள்ளே ஒரு சில பாக்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது?
இது நமக்கு தேவையில்லாத பொருள். சரி ஓகே, இங்கே உள்ள இன்னொரு பெட்டி இருந்ததுல, அதை போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வேற மேலேருந்து இறங்குற மாதிரி ஒரு ஏணி வைக்க மாட்டானுங்க. மேலேருந்து ஒரு டைமும் கீழே விழுந்து கை காலை உடச்சிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே ஒரு பெட்டி இருக்குங்க. இதுக்குள்ள இதுவும் தேவையில்லாத அணி தான். நமக்கு இப்படி தான் கிடைக்கும் போல எல்லாமே. பெட்லா கீ வேணுங்க. அது இருந்தால் தான் அந்த ரூம் ஓப்பன் பண்ண முடியும். எல்லா பொருளும் கண்டுபிடிக்கிறோம், ஆனால் முக்கியமான அந்த பெட்லா கீ இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. அதை எங்கடா மறைச்சி வச்சிருக்கீங்க? இந்த வீடை ஒன்று நம்ம சுற்றி பார்க்கறதுக்குள்ளேயே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வெளியே போனால் கிராணி கிராண்ட்ஃபா தொல்லை வேற தாங்க முடியல. கிராணியும் கிராண்ட்ஃபாவும் நேரத்துக்கு மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டு இருப்பாங்க. அதனால கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக தான் போகணும். போகுது பாருங்க கிராணி 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 கிராணி. இது ஊத்த பல்லு கிராணி. எங்கடா ஆளக்கானா? இந்த ரூம்குள்ளே போயிருச்சோ? ஐயோ, மேலே ஏறி போய்கிட்டு இருக்குது. நான் அங்கே போகுதுன்னு நினச்சா இங்கே ஏறி போய்கிட்டு இருக்குதே. பார்த்துருச்சு. பரவாயில்ல, நம்மகிட்ட 2 கல் இருக்குது. அதில் ஒரு கல் கிராணின்னு பேர் எழுதியிருக்கு. இந்த வச்சுக்கோ. ஒன்னு சும்மா விட மாட்டேன். எங்க இன்னொரு பீஸு இதோ வரான் பாருங்க. டே மொட்டையா, இன்னும் நீ அந்த கண்ணை கண்டுபிடிக்கலையாடா? பாவுங்க, அவன் கன்னு இல்லாமல் டம்மி பீஸாக சுற்றிட்டு இருக்கான் அந்த வீட்டில். கிராணி கூட அவனை மதிக்கிறது இல்லை. கன்னு இல்லாமல் நம்மளே மதிக்கிறது இல்லை. எப்படி கிராணி மதிக்கும்? 2 பேரும் ஒன்றா படுத்துருக்கானுங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிருவாங்க. அதுக்குள்ளே இந்த வீட்டில் இருக்க தேவையான பொருளை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். முக்கியமானது பெட்லாக்கி. இரு கீழே டெடி பேர் இருந்துச்சுல்ல? எஸ், அந்த டெடி பேர் நமக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறேன். இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன். இதுவும் இருக்குது. இந்த டெடி பேர் எடுத்துகிட்டு மேலே போவோம். என்ன திடீர்னு சத்தம்லாம் மாறிடுச்சு? அதான் கிராணி கிராண்ட்ஃபா அடிச்சுட்டேன். ஒருவேளை எழுந்திரிச்சிட்டாங்களோ? அச்சோ, நம்ம மேலே போகிறதுக்குலாம் நம்மளை ஒரேடியாக மேலே அனுப்பிட போகிறாங்க. அப்பாடா, ஒருவேளை இங்கே வந்தாச்சு. இதுக்கப்புறம் அவங்க வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லை. மேலே ஏறிட்டோம். அவங்களால மேலெல்லாம் ஏறி வர முடியாது. இங்கே ஒரு அண்டங்காக்கா இருக்குமே. எதுவும் இருக்குது. காக்கா அண்டம் காக்கா ஏதோ இருக்கே. கொத்தரையா நீ? கொத்து அந்த மொட்டையனோட கன் எடுத்துட்டு வந்து உனக்கு இன்னைக்கு நான் தீபாவளி கொண்டாடுறனாலே அனுப்பாரு. இந்த காக்காவை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளே இறங்கணும். ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஸ்லெண்ட்ரினோட தொட்டில் இருக்குமே, ஏதோ இருக்குது. இதை ஆட்டி விட்டு அதுக்குள்ளே இந்த டெடி பேரை போட வேண்டியதான். இன்னத்துக்கு ஸ்லெண்ட்ரினா வந்திருக்கணுமே. எங்கே ஆளக்கானா? ஸ்லெண்ட்ரினா வந்துருச்சு. உனக்கெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாதான் வேகமாக வருவீங்களோ? ஏன் சீக்கிரம் வந்து அந்த கீயை கொடுத்துட்டு போனால் என்ன? உங்ககிட்ட இருந்து நல்ல பொருளை நான் எதிர்பார்க்குறேன். ஏதாவது நல்ல கீயை கொடுத்துட்டு போ. பெட்லா கீ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன கொடுக்க போகுது? சேஃப் கீயா? ஆட போகடா. ஒருவேளை இந்த சேஃப் கீயை வச்சு சேஃப் ட்ரா ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஏதாவது நல்ல விஷயமா கிடைச்சா அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஆனால் அதுக்குள்ளே கிராணி கிராண்ட்ஃபா வராமல் இருக்கணும். ஓகே, யாரும் இல்லை. இங்கே தானே அந்த சேஃப்டாக இருக்கும். இங்கே இருக்குது. இந்த கீ யூஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணுவோம். திறந்துட்டு சீசே. ட்ரெயின் கீயா? டே, நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணும் போதெல்லாம் இந்த கீயை கண்ணிலே காட்ட மாட்டேங்கடா. இப்போ எதுக்கடா காட்டுறீங்க? நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான பொருள் கிடைக்காது. மொட்டை ரூமில் ஏதாவது சீக்கிரட்டாக வச்சிருக்கானான்னு பார்ப்போம். அச்சோ, யாரோ பார்த்துட்டாங்க போலியே. இந்த கட்டல் கட்டியில் மறைஞ்சிக்க வேண்டியதான். யாரு? கிராணி. இங்கே ஏதோ சத்தம் கேட்டுச்சே. யாருமே இல்லை. அந்த பொறுக்கி பையன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. எங்கடா இருக்க? ஒழுங்கா வெளியவா. அப்பா, கிராணி கிளம்பிடுச்சு. இருங்க, கிராண்ட்ஃபா ரூமில் ஏதாவது வச்சிருக்கானான்னு செக் பண்ணுவோம். இதில் எதுவும் இல்லை. இதில் அடா பெட்லா கீ. அடாடாடாடா, இதை தானே நான் எதிர்பார்த்தேன். இந்த கீ தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த சீக்ரெட் ரூமுக்கு தேவைப்படும். அங்கே யாரும் நடந்து வராங்க. கிராணியா? கிராண்ட்ஃபா? ஐயோ, இந்த பக்கம் தான் வரணும். எனக்குனே வருவீங்களாடா? சுற்றிட்டு தான் போகணுமா? இப்போ அப்படி என்னதான் இந்த ரூமுக்குள்ள இருக்குன்னு நம்ம பார்த்தே ஆகணும். பூட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. திறந்துட்டு சீசே. உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, டேங்கரு. இது பார்க்க மட்டும்தான் டேங்கர் மாதிரி இருக்குது. இதோட கலரை பார்த்தா டேங்கர் மாதிரி இல்லையே. ஒருவேளை ஆர்மியில் யூஸ் பண்ணிட்டு வச்சிருந்த டேங்கரை கிளவி ஆட்டையை போட்டு வந்து இந்த வீட்டில் வச்சுக்கிச்சோ. இங்கே பாருங்க, பெட்ரோல் ஊற்றுற மாதிரி இடம்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னதுரா? இந்த பலகை கீழே ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்கு ஹேமர் வேணும் போல். இங்கே செவுர் இருக்குது. அது பக்கத்தில் இது செயின் கட்டர் வேணும் போல். ஆனால் அந்த செயின் கட்டர் நம்ம இந்த கேமுக்குள்ளே பார்க்கவே இல்லை இது வரைக்கும். ஒருவேளை இந்த டாய்லெட்டுக்குள்ளே இருக்குமோ? ஐயோ, கிளவியே. கிளவி என்ன டாய்லெட்டுக்குள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு போகுது? ஒருவேளை நான் அந்த டாய்லெட்டில் உட்காந்துருந்தேன்னா வந்து கடிச்சிருக்குமோ? ஓகே, இங்கே க்ரோபார் இருக்குது. இதை வச்சு இந்த பலகையை உடைக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ், உடஞ்சிருச்சுங்க. இதுக்கு கீழே ஒரு ரூம் இருக்குது. இருங்க, இதை தள்ள முடிய மாட்டேங்குது. ஓகே, மூவ் பண்ணிட்டேன். இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க. இது எதுக்குன்னு தெரியல. கீழே நரபலி கொடுப்பாங்கல்ல, அந்த இடம் மாதிரி இருக்குங்க. இதுக்குள்ளே இறங்கி போய் பார்க்கலாமா? வேணாம், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை மட்டும் ப்ரெஸ் பண்ணுவோம். ஆனால் எதுக்கு இந்த பட்டனு? அங்கே எதுவும் ஓப்பன் ஆகிருக்கு. இதுவா? இது கிராணி 1ல் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மேலே நின்றும்னா ஃபேஸ் ஆகுமே. எங்கே அந்த கிராணி? இதோ வரேன். நம்ம கையில் இருக்கிறத எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும்? இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக கிளவி இது வழியாக தான் வெளியே வரும். கரெக்டாக சென்டரில் வைப்போம். எஸ், கரெக்டாக தான் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ கிராணி இந்த இடத்துக்கு வர வைக்கணும். சவுண்டு போடுவோம். கிராணி வந்துருச்சு. எல்லாம் பொறுக்கி போகல. என்னத்தரா வச்சா? இது என்னடா பச்சை கலரில் பாய்சன் மாதிரி வருது? எங்கே அந்த மொட்டையை? சவுண்டு மட்டும் கேட்குது. ஆளக்கானா? ஓ, அவனும் மாட்டிக்கிட்டானா? அங்கே போயிருங்க. நம்ம பக்கத்தில் போய் நம்மளும் மாட்டிக்க போகிறோம். உண்டிகோல் இங்கே தான் இருக்குது. ஆனால் கல் தான் இல்லை. இருங்க, கல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, கல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மேலே போய் 2 ஜக்கு இருக்கும் பார்த்தீங்களா? அதை கீழே தள்ளி விட போகிறோம். அந்த ஜக்குக்குள்ளே ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே என்னைக்கு எது இருந்திருக்கு. ஆனால் அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி ஒரு இடத்துல வச்சோம்னா நமக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு ஜக்கு இருக்குது. கரெக்டாக குறி வச்சடிக்கணும். எப்படி நம்ம குறி வச்சா அது மிஸ் ஆகுமா என்ன? குறி வச்சா ஏற விழணும். இங்கே ஒரு ஜக்கு இருக்குது. இதை கரெக்டாக அடிக்கணும். அச்சோ, மிஸ் ஆயிடுச்சே. நம்ம இருக்கிறது இன்னும் ஒரே கல் தான். அடிச்சிடா. எஸ், அடிச்சாச்சு.
ஆனால் ஜக்கு அந்த பக்கம் விழுந்துருச்சு. நடுவில் இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. வேறு வழி இல்லை. இந்த வீட்டோட டாப்ல ஏறி ஓடு ஒரு இடத்துல உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்புகளை குதிச்சு அந்த பக்கம் போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். சரி ஓகே, மேலே ஏறி போவோம். இங்கே தான் ஒரு ஜக்கு விழுந்துச்சு. அப்படி உள்ளே போய் ஏதோ இருக்குங்க. ஓகே, இந்த ஜக்கில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணணும். அதுக்கு கிச்சனுக்கு போகணும். ஒரு டைம் கீழே போயிட்டு வர முடியாது. அதனால இந்த லிஃப்ட் கேப்புக்குள்ளே தூக்கி போட்டுற வேண்டியதான். இன்னொரு ஜக்கு இங்கே தான் இருக்குது. இதையும் தூக்கி லிஃப்ட் கேப்பில் போட்டுற வேண்டியதான். எல்லாமே கரெக்டாக கீழே போயிருக்கும். அப்படி தண்ணி எடுத்து ஃபில் பண்ணுறது தான் நம்ம வேலை. இங்கே இருக்க பொருளை மட்டும்தான் இந்த லிஃப்ட்டுக்குள்ளே போட முடியும். நம்மளும் சேர்ந்து குதிச்சோம்னா மறுகிய சாலாவான். அதனால நம்ம இறங்கி நடந்தே போயிடலாம். ஐயோ மொட்டையே, இவன் இங்கே வந்தான். கரெக்டாக டைனிங் டேபிளில் வந்து மாட்டிக்கிட்டுன்னு. ஓஹோ, மாட்டினியா? உன்னை இந்த டைனிங் டேபிள்லயே வச்சு வெட்டி சாப்பிட்றேன்டா. ஐயோ, இந்த மொட்டையை விட மாட்டான் போல. டைனிங் டேபிளுக்கு அடியில் போய் மறைஞ்சிக்கலாம். டே மொட்டையா, முடிஞ்சா நீ கீழே குமிஞ்சு புறா பார்ப்போம். முட்டி வழி வந்த கிழவனே புட்றா. அவன் அந்த பக்கம் வரான். இதை நமக்கு கிடைச்சிச்சா? அப்படி இதுக்குள்ளே குதிச்சுக்கிற போயிடுவோம். அப்பாடா, எப்படி அந்த மொட்டைங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் அவன் எனக்கு தெரிஞ்சு இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே எப்படி இங்கே நம்ம கிளம்பணும். ஓகே, இங்கே ஒரு ஜக்கு இருக்குது. ஐயோ, கிராணி வேற வந்துகிட்டு இருக்கு. ஐ see you. நீ எங்க இருக்கேன்னு நான் பார்த்துட்டேன் செல்லம். நீ உள்ள தானே உட்காந்துருக்க. நீ வெளியே மட்டும் வாடா, உன்னை தூக்கி வச்ச குத்துறேன் பொறுக்கி பயலே. நல்ல வேலை, இந்த கிராணிக்கு ஞாபக மருதி ப்ராப்ளம் இருக்கனால நம்மளை மறந்துட்டு போயிருச்சு. இங்கே ஒரு கல் இருக்குது, இதை எடுத்துக்குவோம். ஹே சொட்ட, இப்போவா எங்கடா அழகனா? நீ எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். எனக்கா ட்ராப் வச்சுட்டு போகிற, உனக்கு வைக்கிற மண்டையிலே ஆப்பு. கிராணி அடிச்சிட்டோம். இப்போ மொட்டையை வேற ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை துரத்த வருவானே. இன்னொரு கல் வேணும் நமக்கு. அவனுக்குனே ஒரு கல் இங்கே இருக்குது. மொட்டைங்க வரட்டும். அவன்கிட்ட இப்போ வெப்பன் இல்லை, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. அவன்கிட்ட மட்டும் இப்போ கன்று இருந்திருந்தது, அவனை கண்டிப்பாக நம்மளால் சமாளிக்கவே முடியாது. இங்கே பாருங்க எவ்வளோ கல் கிடக்குது. நமக்கு தேவைப்படுற நேரத்தில் கிடைக்காது, இப்போ தான் கிடைக்கும். எங்கே அந்த மொட்டையை? அவனுக்கு வேற காது கேட்காது. எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்? அதோ போகிறான் பாருங்க. ஓகே, அவன் மண்டையிலே அடிச்சு அவனையும் கமுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இவங்க 2 பேர்த்தோட பிரச்சனை இருக்காது. அதுக்குள்ளே நம்ம எடுத்தோம்ல 2 ஜக்கு, அதில் தண்ணி ஃபில் பண்ணி கீழே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம். அங்கே ஒரு ஏதாவது கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 2 ஜக்கு இங்கே தானே எங்கேயோ போட்டோம். இதோ இந்த லிஃப்ட்டுக்கு கீழே இருக்குங்க. ஓகே, இதை எடுத்துட்டு இங்கே எங்கேயோ தண்ணி இருக்குமே. இதில் இருக்குது. இந்த தண்ணியை ஃபில் பண்ணிட்டு இப்போ கீழே கொண்டு போய் வச்சுட்டு வருவோம். கிராண்ட்ஃபா ஏந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும், இல்லைன்னா அவங்க வந்துட்டு பிரச்சனை ஆயிரும். ஓகே, இதில் ஒன்று வச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஜக்கில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்து வைக்கணும். ஆனால் இந்த மோடை அப்படியே அஃபீஷியலாக மொபைலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் கொண்டு வருவானுங்களாம் தான் தெரியல, ஏன்னா இது கிரியேட்டர் வேற. எப்படியோ 2வது ஜக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வைப்போம். எஸ் வச்சாச்சு. இப்போ என்ன கிடைக்க போகுது? ஓ, இங்கே பூட்டு போட்டிருக்குங்க. பெட்லா கீ வேணுமா? பெட்லா கீ, அந்த டேங்கர் இந்த ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்காக பெட்லா கீ யூஸ் பண்ணி தான் அந்த பூட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கீ அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருங்க, அந்த கீ தானா இது? எங்கே இது? இங்கே இருக்குங்க பெட்லா கீ. எஸ், இந்த கீ 2 விஷயத்துக்கு தேவைப்படுது. அப்போ இந்த கேமில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பெட்லா கீ தான் போல. இந்த கீ யூஸ் பண்ணி அந்த பூட்டை ஓப்பன் பண்ணால் நமக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். என்ன கிடைக்க போதோ தெரியலையே. சரி இருங்க, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். திறந்துடு சீஸே. என்னது அது? செயின் கட்டர். இது நமக்கு தேவைங்க. ஏன்னா அந்த செவருக்கு முன்னாடி ஒரு செயின் மாதிரி போட்டு பூட்டி வச்சுருந்தாங்களே, அந்த செயினை கட் பண்ணி விடுவோம். டேங்கருக்கு முன்னாடி இருக்க அந்த செயினை வேணா கட் பண்ணிடலாம். ஆனால் முன்னாடி இருக்க செவரு என்ன பண்ணுறது? அது ஏதாவது சுற்றியில் வச்சு உடைக்கணுமோ? சரியில்லை, எதுக்குன்னு ஃபஸ்ட்டு இந்த செயினை கட் பண்ணி விடுவோம். எஸ், கட் பண்ணியாச்சு. செயினை கட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த செவரு சரி இருங்க, இதை ஸ்டார்ட் பண்ணி எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். என்ன ஸ்டார்ட் பண்ண முடியல? ஓ, இதுக்கு கேசலின் ஃபில் பண்ணும் போல். அந்த கேனை எங்கேயோ போட்டு வந்தோமே, அந்த பெட்ரோல் கேனை. அது ஸ்டெப்ஸ் கிட்ட வச்சோன்னு நினைக்கிறேங்க. ஆல்ரெடி எடுத்துட்டோம். அதை போய் எடுத்துகிட்டு வந்து இந்த டேங்கரில் இருக்கக்கூடிய டேங்கை ஃபில் பண்ணுவோம். அப்போ தான் வந்து இந்த டேங்கர் எடுத்துகிட்டு நமக்கு இருந்து கிளம்ப முடியும். யாராவது இருக்காங்களா? நல்ல வேலை யாரும் இல்லை. ஆனால் கிராணியை நம்பவே முடியாதுங்க. திடீர்னு எங்கேருந்து வரும்னே தெரியல. பக்கத்தில் வந்து டக்குன்னு நம்மளை பிடிச்சிருது. ஓகே, கேசலின் கேனை எடுத்தாச்சு. இப்போ இந்த டேங்கரோட டேங்கை ஃபில் பண்ண வேண்டியதான். கீழே ஊற்றாமல் ஊற்றணும். இந்த டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. இல்லைன்னா போகிற வழியில் பாதியில் நின்று கிராணிகிட்ட மறுபடியும் மாட்டினாலும் மாட்டிக்குவோம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான். க்ரீன் லைன் ஃபுல்லாக க்ரீன் ஆயிடுச்சுன்னா போதும். எஸ், அவ்வளோதான், ஃபில் பண்ணிட்டோம். ஆல் ரைட், இப்போ இந்த டேங்கர் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியல? ஓ, இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டேங்கர் கீ வேணுமா? ஆஹா, அதை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை இங்கே ஒரு லாக்கர் இருக்குல்ல, இதுக்குள்ளே இருக்குமோ? முன்ன ஒரு கீ எடுத்தோமே, எங்கே வச்சேன் அதை? இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். போகிறோம். கிராணி கிராண்ட்ஃபாக்கு டாட்டா சொல்லிட்டு போயிடலாம். கிராணி கிராண்ட்ஃபா வாங்க. கிளவி வருது. இல்லை பொறுக்கி பயலே, நீ இங்கே தான் இருக்கியா? இன்னைக்கு உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாடுறா. கிராணிய உன் பிளானில் நான் மாட்டிக்கிட்டேன்னு நினச்சியா? நீ தான் என் பிளானில் மாட்டிக்கிட்ட. இதே எப்படி இருக்கு? சொட்ட கிளவி என்ன ஆட்டம் ஆடிச்சு, அதான் இப்படி கமுந்துருச்சு. உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்ன ஆட்டம்? என்ன மொட்டை சவுண்டு கேட்குது. அவன் இங்கே வரான். அவனும் வரான். வாடா நீயும் அதில் மாட்டுறா. ஐயோ, மாட்டாமல் வந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, இந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டுனே. இது சாதாரண தண்ணி இல்லைங்க. இதுக்குள்ளே ஒரு பெரிய முதல்ல சுற்றிக்கிட்டு இருக்குமே. அது எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. எப்படியாவது தண்ணி விட்டு மேலே ஏறலான்னு பார்த்தா ஏற முடியல. இப்படி மொட்டைக்கிட்ட தப்பிச்சு இந்த முதலை கிட்ட மாட்டிக்கிட்டு அதுவும் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அச்சோ, இந்த முதல்ல வேற நம்மளை பார்த்துருச்சு. இன்னைக்கு நான் செத்தண்டா. வந்துக்கிட்டு இருக்குது. மேலே ஏறி முடியலடா.
இந்த வீட்டில் இருக்க கிராணி கிராண்ட்ஃபா தான் ரொம்ப மோசமானவங்கன்னு பார்த்தா அவங்க வளர்த்துற பெட்டு கூட மோசமாக தான் இருக்கு. அவங்கள மாதிரியே இருக்கு. கிராணியோட பெட்டு வந்து இந்த வீட்டுக்கு டாப்ல இருந்ததுல ஒரு காக்கா, அந்த காக்கா பக்கத்தில் போனாவே கொத்தும். அதே மாதிரி மொட்டையனோட பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க முதல்ல அதுவும் நம்மளை கடிக்க வருது. சரி ஓகே, நம்ம இந்த கீ எடுத்தாச்சு. இந்த கீ தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேமுக்குள்ளே எடுத்தோம். ஆனால் எதுக்குன்னே தெரியாமல் எடுத்தோம். ஏன்னா இந்த கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேருமே போடல, வெறும் கீன்னு மட்டும் தான் போட்டிருக்கானுங்க. இருங்க, இங்கே ஒரு பூட் இருந்தது, அதை இதை வச்சு ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். க்ரீன் கீயா? அப்போ இதை வச்சு ஓப்பன் பண்ண முடியாதா? இங்கே ஒரு லாக்கர் இருக்குது, இதாவது ஓப்பன் ஆகுமா? எஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. இது என்ன பட்டனு? கிளிக் பண்ணுறா. என்ன சத்தம்? ஓ, மேலேருந்து ஏதோ ஒன்று வருதுங்க. க்ரீன் கீ. இதை ஓப்பன் பண்ணால் இன்னொரு கீ. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. இருங்க, இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓ, ஏதோ ஒரு புக்கு கிடச்சிருக்கு. யூஸ் டு கிராணி. ஓ, கிராணியை இந்த புக்கை வச்சு அட்டாக் பண்ண போகிறோம். இது ஒரு மந்திர புக்கு. இதுக்குள்ளே இருக்க மந்திரத்தை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி அட்டாக் பண்ண போகிறோம். அது ஃபன்னாக இருக்க போகுது. ஆனால் கிராணியை பக்கத்தில் வர வைக்கணும். அதுக்கு தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். கிராணி சீக்கிரம் பக்கத்தில் வா. இது வராது போலையே, நம்மளே அதுக்கிட்ட போக வேண்டியதான். கிராணி, வேர் ஆர் யூ? கம் ஆன் ஃபாஸ்ட். எங்கே சொட்ட, சீக்கிரம் வா, உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? எங்கே ஆளக்கானா? கீழே இருந்து வருது. கிராணி, என் மந்திரத்தை பார். ஜூம்பா ஜாபி ஜாபி ஜா ஜூம்பா ஜாபி. என்னது மந்திர ஒலைக்குள் மாட்டி விட்டது அந்த கிராணி. கிராணி கிட்ட இருந்து டேங்கர் கீ கிடைச்சிருக்குங்க. வேற லெவல். இந்த புக்கை வச்சு மொட்டை அடிக்க முடியுமா? ஐயோ வந்துட்டான்டா. கையில் கன்று வச்சிருக்கானே, சீக்கிரம் உள்ள போ. உங்க பாருங்க, கையில் கன்று வச்சிருக்கான். ஐயோ சொல்றேன். மொட்டையா, நீ வேணா சூனியக்காரனா இருக்கலாம். இப்போ எனக்கு மந்திரம்லாம் தெரியும். நானும் மந்திரக்காரன் தான். மந்திரம் போட்டு உன்னை மறைய வச்சிருவேன் கிராணி மாதிரி. கம்முன்னு போயிரு. இவன் நான் வர மாதிரி தெரியல. வெளியே போய் நம்ம அவங்ககிட்ட அடி வாங்க வேணாம். அதனால இங்கிருந்து கிளம்பிடுவோம். அவன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பானே தெரியாது. பொசுக்குன்னு கண்ணை தூக்கிட்டு உள்ள வந்து அடிச்சிட்டானா நம்ம கதை முடிஞ்சிடும். அதனால இந்த கீயை யூஸ் பண்ணி இங்க இருக்க டேங்கரை ஸ்டார்ட் பண்ணி இங்கிருந்து கிளம்ப வேண்டிதான். எல்லா பொருளுமே கொண்டு வந்து இந்த டேங்கர்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இருக்க செவரை தான் எதுவும் பண்ண முடியல. சரி, வேற வழி இல்லை, ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். முன்னாடி இருக்க கிராணி செவரை அடிச்சு நொறுக்கிட்டு போக வேண்டியதான். இந்த டேங்கரை வச்சு அது இடிச்சா உடஞ்சிரும் நம்பிக்கையில இடிக்க போறேன். கமான், எஸ், உடைச்சிட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம முன்னாடி இருக்க செவரு மட்டும் தான் உடைக்கலாம்னு நினைச்சோம். மொத்த வீடுமே தரமட்டமா நொறுங்கிருச்சு. கிராணி, என்ன மன்னிச்சுக்கோ. உனக்கு தான் வேற வீடு இருக்குல்ல, கிராணி 2. அந்த வீடு சூப்பரா இருக்கும், அங்க போய்க்க நீ. எப்படியோ கிராணிக்கு டிமிக்க கொடுத்துட்டு அது வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த கிராணி 3ல இருந்த கேரக்டர்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கிராணியா, கிராண்ட்ஃபாவா, இல்லை ஸ்லெண்ட்ரினா பேபி, அப்புறம் அந்த ஸ்பைடர் மண்டை ஒன்று வருமே அதுவும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி கிராணி மாதிரி ஹாரர் கேம், ஃபன்னி கேம்ஸ் எல்லாம் நம்ம சேனல் வரும். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி கிராணில டேங்கர் எஸ்கேப் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ் லவ்லி. அடே மொட்டையா, இருறா முடிச்சுக்கிறேன். யூஸ் பண்ற பொம்மை துப்பாக்கி மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்கான்டா அவனை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ் லவ்லி பாஸ்.